Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. ரீசெண்டா தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன 5 ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி என்னங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். இந்த டாப் 5 மூவி ரெசிக்மெண்ட் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மசாக்கா 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. இந்த படத்துல சந்தீப் கிஷன், ரித்துவர்மன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுல அப்பா பையன் 2 பேரும் இருக்காங்க. அம்மா இல்லாம பல வருஷமா நம்ம கதையோட ஹீரோ வளர்ந்துருந்தாலும் அந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரணும்னு சொல்லி நம்ம கதையோட ஹீரோ படிச்சு முடிச்சதுமே அப்பா பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு செட் ஆகாது. அந்த மாதிரி டைம்ல நம்ம கதையோட ஹீரோ வந்து காலேஜ்ல படிக்கக்கூடிய ஹீரோயினை பார்த்து பேசி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே டைம்ல ஹீரோவோட அப்பா ஹீரோயினோட அத்தையை காதலிக்க ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய காதல் கலாட்டா என்ன, இந்த 2 பேத்துல யாருக்கு கல்யாணம் நடந்துச்சு, ஹீரோயினுக்கு அத்தைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அப்பாவா வில்லன் வந்து பண்ணக்கூடிய காமெடி கலாட்டா என்னங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. அண்ட் தெலுங்கு சினிமா டெம்ப்ளேட்டட் கமர்ஷியல் என்டர்டைனர் டிராமால எல்லாத்தையுமே நிறைச்சு எடுத்து வச்சிருக்காங்க. 4 ஃபைட் 6 பாட்டுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு லவ் டிராமாவையே போட்டு புளிஞ்சு எடுத்திருக்காங்க. பிளாஷ்பேக் போர்ஷன், கிளைமேக்ஸ் எல்லாமே ஓகேஷான டோன்ல சிம்பிளா நீட்டா இருந்தாலும் ரொமான்டிக்கல் காமெடி டிராமா ரொம்ப பிரெடிக்டபிளான ஸ்டோரி டெம்ப்ளேட்டை வச்சுதான் உருட்டி இருக்காங்க. ஸ்கிரீன் பே ஓகேஷான காமெடினால காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. கேரக்டரைசேஷன் அண்ட் கேஸ்டிங் எல்லாம் படத்துல கை கொடுத்து ஓகேஷன் ஒரு டீசென்ட் ஃபிலிம்னு கண்டிப்பா உங்களை பார்க்க வைக்கிற மாதிரியான அத்தனை எலிமெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. எந்த அடல் கண்டோட இல்ல, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். #single 2025ல தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. ஸ்ரீ விஷ்ணு, வெனிலா கிஷோர், இவானான்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ கார் ஷோரூம்ல வேலை செய்யக்கூடிய ஹீரோயினை பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லி பயங்கரமா ஸ்டாக்கிங் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி டைம்ல நம்ம கதையோட செகண்ட் ஹீரோயின் ஹீரோவை துரத்தி லவ் பண்றாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரி என்ன, ஹீரோ இவங்க 2 பேர் காதல்ல யார் காதலை ஏத்துக்கிட்டாரு, யாரோட காதல் உண்மையான காதல், இந்த முக்கோண காதல் கதையில நடந்த கலாட்டா என்ன, காமெடி என்னங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஹீரோக்கு யார் மேல காதல் வந்துச்சு, எதனால வந்துச்சுங்கிறத மட்டுமே வச்சு காமெடி டிராமாவை சூப்பரா பில்ட் பண்ணிருப்பாங்க. தமிழ் டப்பிங் லிப்சிங் கூட ப்ராப்பரா நீட்டா தான் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்ரீ விஷ்ணு, இவானா, வெனிலா கிஷோரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா இருக்குங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படத்துல 60% ஆஃப் காமெடி ஒர்க் அவுட் ஆனதுனால கண்டிப்பா பாப்பீங்க. ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் அவுடேட்டடான ரொட்டீனான கமர்ஷியல் மசாலா லவ் ட்ரையாங்கல் டிராமாவை தான் இங்க திரும்ப ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. டைம் பாஸ்க்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாலும் பழமும் 2025ல தமிழ் டப்ல சைனா பிளே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. 2024ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன மூவி. இந்த மூவில மீரா, ஜாஸ்மின், அஸ்வின், ஜோஸ்னி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, ஃபேஸ்புக்லயே காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அங்கதான் கதையில ட்விஸ்ட்ங்கிற மாதிரி நம்ம கதையோட ஹீரோயின் அம்மாக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால 33 வயசு இருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கதையோட ஹீரோக்கு 23 வயசு தான் ஆயிருந்தாலும் செட்டிலான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருக்கலாம்னு ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு ஆசைப்பட்டு ஃபேஸ்புக்ல 5 வயசு அதிகமா போட்டு 28 வயசு பையன் மாதிரி போர்ட்ரேட் பண்ணி காமிக்க, ஹீரோயின் 28 வயசு பொண்ணு மாதிரி போட்டோவை மாத்தி போட்டு ஃபேஸ்புக்ல பேசி காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காதல் கலாட்டா என்னங்கிறத சொசைட்டிக்கு சூப்பரான மெச்சூர்டு லவ் மெசேஜா கொடுக்கணும்னு டைரக்டர் நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காரு. தமிழ் டப்பிங் லிப்சிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு எஃபோர்ட் போட்டு எல்லாருமே நீட்டா நடிச்சிருந்தாலும் மீரா ஜாஸ்மினோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல நல்லாவே ஷைன் ஆயிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் சிம்பிளான காமெடி டிராமா தான், ரொம்ப பிரெடிக்டபிளா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு டோன்ல தான் கொண்டு போயிருந்தாங்க. இவங்க சொல்ல நினைச்ச மெசேஜ் கிளைமேக்ஸ்ல நீட்டா எமோஷனலா டச்சிங்கா தான் இருந்துச்சு. பட் அந்த டிராமா படத்துக்கு பத்தலங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். வீக்கெண்டுக்கு போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி 2025ல தமிழ் டப்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க மலையாளம் காமெடி டிராமா மூவி. திலீப் பன்னலோட எடுத்து நடிச்சிருக்காரு. தமிழ் டப் வெர்ஷன்ஸோட ஸ்ட்ரீமிங் இருக்கனால டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோக்கு 30 வயசுக்கு மேல ஆகியும் கல்யாணம் ஆகாம ஊருக்குள்ள வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்காரு. ஃபேஷன் டிசைனரா இருந்தாலும் பூமர் அங்கிள் மாதிரி ஹீரோ பண்ணக்கூடிய ஒரு சம்பவத்தினால ஹீரோ வாழ்க்கையில் எந்த ஒரு பொண்ணுமே செட் ஆகாம இருக்கு. அந்த மாதிரி டைம்ல ஜென்சி ஜெனரேஷனை சேர்ந்த ஒரு சோசியல் மீடியால இன்ஃபுளுசர் மேட்ரிமோனியில பார்த்து வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்க நம்ம கதையோட ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னெல்லாம் கஷ்டப்பட்டு காமெடி பண்றாரு, ஹீரோ ஹீரோயின் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, சோசியல் மீடியாவை வச்சு இவங்க சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நீட்டா தான் இருந்துச்சு. மெசேஜுமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ரியாலிட்டியை நச்சுன்னு பேசியிருக்காங்க. தமிழ் டப்பிங் லிப்சிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே எஃபோர்ட் போட்டு நல்லாவே நடிச்சிருந்தாலும் திலீப் செட்டினுக்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பூமர் அங்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் டெடிகேட்டடா பண்ணியிருக்காரு.
ஸ்டோரியை பொறுத்தவரை சிம்பிளான ரொமான்டிக்கல் காமெடி டிராமா தான். ரொமான்ஸ் அந்த அளவு படத்துல பெருசா ஒர்க் அவுட் ஆகல. 10% கூட படத்துக்கு பத்தலங்கிறது இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். காமெடியுமே 40% எடுத்து பாஸ் மார்க் வாங்கி தப்பிச்சிருக்கு. அதை தண்ணி படத்துல நிறைய கேரக்டர் ரொம்ப சிம்பிளா வேஸ்ட் பண்ணிருக்காங்க. கண்டென்ட் இன்னும் என்கேஜிங்கா இருந்திருக்கலாங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எபோவ் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் பிலோ ஆவரேஜா இருந்துச்சு. ஓவராலா ஒன் டைம் வாட்சபிளான ஒரு ஆவரேஜ் சட்டில் அண்ட் சிம்பிள் ஃபீல தான் கொடுத்துருக்கு. சமாதான புத்தகம் 2025ல தமிழ் டப்ல சைனா பிளே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சோஷியல் டிராமா மூவி. செக்ஸ் எஜுகேஷன் ஸ்கூல் லைஃப் டிராமாவோட மிக்ஸ் பண்ணி சூப்பரா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. மெலோடிக் டிராமா ஸ்டைல்ல ஃபீல் குட் வைப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு மலையாள படம்ங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ அவர் படிச்ச ஸ்கூலுக்கே பாத்தீங்கன்னா ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா வராரு. வந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன்னு கதை சொல்றாரு. அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பிரின்சிபால் ஹெட் மாஸ்டர் பாத்தீங்கன்னா 2 பையனும் பொண்ணும் கட்டி பிடிச்சதுக்காக அவங்கள டிஸ்மிஸ் பண்றேன்னு சொல்லி டிசிப்ளினரி ஆக்ட் எடுக்கிறேன்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அது பிடிக்காத நம்ம கதையோட ஹீரோ அவரோட வாழ்க்கையில 2001ல ஸ்கூல் படிக்கும் போது காம புஸ்தகத்தை வச்சு நடத்த காதல் காமெடி கலாட்டா என்னங்கிறத எமோஷனல் டிராமாவோட மிக்ஸ் பண்ணி செக்ஸ் எஜுகேஷனை வச்சு பலூன் தியரியை யூஸ் பண்ணி கிளைமேக்ஸ்ல இவங்க என்ன மெசேஜ் சொல்லி முடிக்கிறாங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அம்மா சென்டிமெண்ட் எமோஷனல் டிராமா எல்லாமே மைக்ல சொல்லும் போது நீட்டா இருந்துச்சு. ப்ரீ கிளைமேக்ஸ்ல எமோஷனல் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃப்ரெஷ்ஷான ஒரு காமெடி டிராமா ஸ்கூல் லைஃபோட மிக்ஸ் பண்ணி அப்கமிங் ஏஜ் டிராமாவை நீட்டா சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ பல வருஷம் கழிச்சு அதே பிரச்சனை தான் நடக்குது. செக்ஸ் எஜுகேஷன் பயாலஜிக்கல் இருக்கக்கூடிய ஒரு டாபிக்கை ஒழுங்கா டீச் பண்ணாதனாலே பசங்களுக்கு அது மேல இருக்கக்கூடிய கியூரியாசிட்டி அதிகமா இருக்கு. என்னங்கிறத எப்படி பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதையும் அழகா சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல மெயின் லீட் கேரக்டர்ஸா இருக்கக்கூடிய அப்புவும் முத்தியும் மட்டுமே வச்சு யார் பண்ணது சரி தப்புங்கிற ஆர்குமெண்ட்குள்ள போகாம அந்த பிரச்சனைக்கு எப்படி பதில் கண்டுபிடிச்சு சொல்றாங்கிறதுமே படத்துல நீட்டா இருக்கு. மெலோ டிராமா தான், ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா மூவி, மஸ்ட் வாட்ச் மூவி தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பசங்களை தாண்டி எப்பவுமே சைல்ட்ஹுட் இன்னசென்ட் ஃபேஸ்ல இருந்து அந்த அடலசனுக்கு மாறமோ நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி ஸ்கூல் டிராமாவோட மிக்ஸ் பண்ணி சொன்னது மட்டும் தான் படத்துல நல்லா இருக்கு. தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே பெர்ஃபெக்டா நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா, சோஷியல் மெசேஜ் சூப்பரா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் சட்டிலா ஆவரேஜா சிம்பிளா ஓகேஷான டோன்ல ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லியிருப்பாங்க. டெக்னிக்கலாவும் நீட்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணி போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. கலர்ஃபுல்லா கமர்ஷியலான ஒரு காதல் காமெடி டிராமாவோட காம புஸ்தகத்தை வச்சு நல்லாவே காமெடி பண்ணிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா 90s 80s பசங்களால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். பையனும் பொண்ணும் பேசிக்க கூடாது, பாத்துக்க கூடாது, தனித்தனி பிளாக் போலியாத ஸ்டெப்ஸ்ல ஏறி போகணும், தொட்டு கூட பேசிடக்கூடாதுங்கிற கண்டிஷன் இருக்கும்போது இந்த ஜென்ரேஷன்ல என்னென்ன பண்றாங்கிறது எல்லாத்தையுமே டீஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. அந்த விஷயம்லாம் ரியலாவே கனெக்டபிளா நீட்டா தான் போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நீட்டான ஒரு சோஷியல் டிராமா மூவியை மிஸ் பண்றதுன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் ஆச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you on love you all.